ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிங்க. இன்னும் சில வருஷம் கழிச்சு நீங்க கஷ்டப்பட்டு சட்னி அரைக்க வேண்டாம். நம்ம எல்லா வீட்லயும் மிக்ஸி இருக்கும், மாவு அரைக்க கிரைண்டர் இருக்கும், துணி துவைக்க வாஷிங் மிஷின் இருக்கும், ஏன் பாத்திரம் கழுவுறதுக்கு கூட டிஷ் வாஷர் வரணும்னு சொன்னா இவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இது எல்லா வீட்லயும் யூஸ் பண்ற மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ண அமௌண்ட் எடுக்க பேங்க் போக வேண்டிய அவசியம் இல்ல. பேங்க் க்ளோஸ் ஆயிருந்தாலும் பேங்க் வெளியே ஒரு ரூம்ல ஒரு மிஷின்ல இருந்து ஒரு கார்டு மூலமா பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே சாத்தியமாயிருச்சு. அது மட்டுமா, ஏடிஎம் வந்த புதுசுல வாட்ச்மேன் இருந்தாங்க. அப்புறம் சிசிடிவி கேமரா வந்ததுக்கு அப்புறம் வாட்ச்மேனுக்கு வேலை இல்லாம போயிருச்சு. இந்த மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்குள்ள 2035க்குள்ள நிறைய மாறப்போகுது. நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் மாறப்போகுதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம ஸ்வைப் டு நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் ரோபோட். நம்ம உடம்பு சரியில்லாத நேரத்துல டாக்டர் கிட்ட போவோம். வீட்டுல இருக்கிற வயசானவங்க மூட்டு வலி, இடுப்பு வலின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அதுவும் ஸ்டேஜ் 2ல இருக்கு, ஸ்டேஜ் 3ல இருக்கு. முன்னாடி வந்திருந்த ஈஸியா குணப்படுத்தி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. இனி வருங்காலத்துல எல்லார் வீட்லயும் டாக்டர் ரோபோட் இருக்க போகுது. அந்த ரோபோட் நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, நம்ம பழக்க வழக்கத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து சொல்லும். இதெல்லாம் சாத்தியமானு கேக்குறீங்களா? சாத்தியம் தான். நம்ம கவர்மெண்டே அந்த ரோபோட் வாங்க மானியம் கொடுப்பாங்க. நடுத்தர மக்கள் கூட வாங்குற மாதிரி பட்ஜெட் விலையில அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரூபாய்க்காவது ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் அந்த ரோபோட்டை ஃப்ரீயா கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1998-99 அந்த காலகட்டத்துல தேர்தல் வரும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ரேஷன்ல 10 கிலோ அரிசி ஃப்ரீயா தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஃப்ரீயா சைக்கிள் தர்றோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிவி, மிக்ஸி, கிரைண்டர் தர்றோம்னு சொன்னாங்க. ஏன் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா லேப்டாப் தருவோம்னு கூட சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல இந்த டாக்டர் ரோபோட் ஃப்ரீயா தர கூட வாய்ப்பு இருக்கு. ஃபுட் மேக்கிங் மிஷின், சமைக்கிறதுக்கு கூட மிஷின் வந்துருச்சுங்க. பெரிய டெக் சேனல்ல இந்த மிஷின்ல குக் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. இப்பதான் இது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. யார் வேணாலும் சமைச்சுக்கலாம். இதுல நீங்க பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மிஷின்ல தேவையான பொருள் என்னென்ன எவ்வளவு அளவுன்னு சொல்லிடும். அந்த பொருள் நீங்க ரெடி பண்ணா போதும், பிரியாணி சாப்பிடுற மாதிரி ரெடி ஆயிரும். இந்த ஃபுட் மேக்கிங் மிஷின்ல நான்வெஜ் வெரைட்டி ரைஸ் கூட செஞ்சு கொடுத்துரும். இது மட்டுமா, குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே ரெடி பண்ணி தரும். ஃபியூச்சர்ல 50,000 ரூபாய்க்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபுட் டெலிவரி வயா ட்ரோன். நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுல சமைக்கலைனாலும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். இப்ப வீட்டுல இருந்தே ஹோட்டல் சாப்பாடு வீடு தேடி நம்ம கிட்ட வருது. இதுக்குன்னு ஸ்விக்கி, ஸ்மோட்டோ எங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க, ஆஃபர் தரோம்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம கடைக்கு போய் பொருள் வாங்கின காலம் போய் வீட்டுல இருந்து ஆர்டர் போட்டா பொருள் நம்ம வீடு தேடி வருது. இதுல என்ன மாற்றம் வரப்போகுதுன்னா, டெலிவரி பண்றதுக்கு ட்ரோன் வரப்போகுதுங்க. நீங்க பொருள் ஆர்டர் பண்ணாலும் சரி, ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் சரி, பொருள் உங்க வீட்டு மொட்டை மாடியில கூட டெலிவரி ஆகலாம், உங்க வீட்டு வாசல்ல கூட டெலிவரி ஆகலாம். இப்ப டெலிவரி ஆகிறத விட இன்னும் குயிக்கா டெலிவரி ஆகும். டெலிவரி பாய் ஜாப் இருக்கிறதே ஃபியூச்சர்ல கேள்விக்குறிதான். விசுவல் கிளாஸ் ரூம் அண்ட் 3D விசுவல் லேர்னிங். கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் கல்வித்துறையில மிகப்பெரிய மாற்றம் உருவாயிருக்கு. ஸ்கூல் போகலைனாலும் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. தமிழ்நாடு பாடத்திட்டத்துல கூட ஏஐ கிளாஸ் சேர்த்திருக்காங்க. அது மாதிரி குழந்தைங்க புக்ஸ் எல்லாம் பேக்ல போட்டு சுமக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கையில டேப் கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளேயே எல்லா புக்ஸும் இருக்கும். எல்லா கிளாஸ் ரூம்லயும் விசுவல் கிளாஸ் ரூம் தான். நிறைய வீடியோஸ், பிபிடி, பிடிஎஃப் பார்த்தா நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் கிளாஸ் டீச்சர் அந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டா மறுபடியும் அந்த பாடம் புரியலைன்னா ஒரு ரோபோ குழந்தைக்கு சொல்லி தரும். சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி, ஏஐ மாதிரி ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸும் இருக்கும். இந்த மாதிரி ரோபோட்டை வச்சு எத்தனை முறை வேணாலும் குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம். நீங்க இந்த மெத்தடை இப்பவே ட்ரை பண்ணலாம். சாட் ஜிபிடில போய் எங்க கிளாஸ் டீச்சர் ஒரு லெசன் நடத்துனாங்க, அந்த லெசனை நீங்க அப்படியே சாட் ஜிபிடில போயிட்டு டைப் பண்ணி இந்த லெசன் எனக்கு புரியல, எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுன்னு சொன்னா அது உங்களுக்கு எளிமையா சொல்லி கொடுத்துரும். இல்ல ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லி கொடுன்னு சொன்னா சாட் ஜிபிடி ரொம்ப எளிமையான முறையில உங்க குழந்தைக்கு புரிய வைக்கும். நோ கண்டக்டர் இன் பஸ், நோ கண்டக்டர் இன் 1-to-1 பஸ். போக்குவரத்து துறையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. பஸ்ல கண்டக்டர் இருக்க மாட்டாங்க, வெறும் டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க பஸ்ல ஏறி ஜிபே பண்ணிட்டு போற வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். இந்த திட்டத்தை ஏற்கனவே தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல இருக்கு. இன்னும் சில வருடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க இந்த சிஸ்டம் வரப்போகுது. இது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல மட்டும் சாத்தியம் இல்லைங்க, டவுன் பஸ்ல கூட இது சாத்தியம் தான். டவுன் பஸ்ல எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? இப்ப எப்படி ஃபாஸ்டாக் இருக்கு, டோல்கேட் நம்ம கடக்கும் போது நம்ம ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிரும். அது மாதிரி நம்ம கையில
கையில பஸ் கார்டுன்னு ஒண்ணு தந்துருவாங்க. அந்த கார்டு இருந்தா தான் நம்ம பஸ்ல ஏற முடியும். நீங்க பஸ்ல ஏறின இடம் இறங்கின இடம் இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் பண்ணிடுவாங்க. சோ டவுன் பஸ்லயும் சரி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்லயும் சரி கண்டக்டர் இருக்க மாட்டாங்க. ரீசெண்டா அமெரிக்கால டெஸ்லா கார் ஒருத்தர் ஆர்டர் பண்ணிருக்காரு. அந்த கார் அவருக்கு யாருமே டெலிவரி பண்ணாம அந்த காரை செல்ஃபா டிரைவ் பண்ணி அவரோட வீட்டுக்கு வந்துருச்சு. ஆமாங்க, இனிமேல் கார்ல டிரைவரே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அமெரிக்கால சாத்தியம்னா நம்ம கண்ட்ரிலே சாத்தியமாகும். இன்னும் சில வருடங்கள்ல செல்ஃப் டிரைவிங் கார் வந்துரும். எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில வர வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? மேனுவலா கார் டிரைவ் பண்ணும்போது டிராபிக் ரூல்ஸ் மீற வாய்ப்பு இருக்கு. ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. நைட் டைம்ல டிரைவர் தூங்க கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணதான் செல்ஃப் டிரைவிங் கார் ஃபியூச்சர்ல நம்ம எதிர்பார்க்கலாம். நோ லாங்குவேஜ் ப்ராப்ளம். பொதுவா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாய்மொழி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும்னு இருந்தோம். ஏன் ஸ்கூல் படிக்கும் போது கூட லாங்குவேஜ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஆனா இப்போ புதுசா ஹிந்தியை கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, படிச்சு முடிச்சுட்டு பெங்களூர் மாதிரியான பெரிய சிட்டில வேலைக்கு போனா ஒரு சைடுல ஹிந்தி பேசுறாங்க, ஒரு சைடுல மலையாளம் பேசுறாங்க, ஒரு சைடு தெலுங்குல பேசுறாங்க. அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண இன்னும் லாங்குவேஜ் ஸ்கில் கத்துக்க வேண்டியதா இருக்கு. இனி இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது. எப்படின்னு கேக்குறீங்களா? காதுல ஒரு ஹெட்செட் மாட்டிக்குவீங்க. நீங்க தமிழ்ல பேசினா அந்த ஹெட்செட் மாட்டிருக்கிறவங்களுக்கு ஹிந்தியில கேட்கும். அவங்க பதில் சொன்னா உங்களுக்கு தமிழ்ல கேட்கும். இந்த மாதிரி ஹெட்செட் எல்லாம் ஆல்ரெடி அவைலபிள்ல தான் இருக்கு. இதோட ரேட் 30,000 40,000 வரும். கூடிய சீக்கிரம் எல்லாரும் வாங்கக்கூடிய விலைக்கு வந்துரும். இனி புதுசா நம்ம எந்த ஒரு மொழியும் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாம நம்ம தாய் மொழியில பேசலாம், மத்தவங்க பேசுறத நம்ம தாய் மொழியில கேட்கலாம். இப்போ புதுசா யூடியூப்ல கூட ஆட்டோ டப்னு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. வேற லாங்குவேஜ்ல இருக்கிற வீடியோவை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வீடியோவை நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் சில வருடங்கள்ல ஹிந்தி வீடியோ கூட நம்ம தமிழ்ல பார்க்க முடியும். இது எல்லா யூடியூப் சேனலுக்கும் இந்த அப்டேட் இன்னும் வரல. யூடியூப்ல நம்பர் 1 சேனல் மிஸ்டர் பீட் வீடியோவை பாருங்க. எனக்கு தமிழ்ல வீடியோ பிளே ஆகுது. இந்த வீடியோல நாம கட்டி கொடுக்க போறது 100 வீடுகள். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ்ல வீடியோ பிளே ஆச்சுன்னா செட்டிங்ஸ்ல போய் ஆடியோ ட்ராக்ல தமிழ்ல செலக்ட் பண்ணுங்க. வீடியோ பிளே ஆகும். நோ ரைட்டிங் எக்ஸாம்ஸ். இனி ஃபியூச்சர்ல ரிட்டன் எக்ஸாம்ஸே இருக்காது. ஆமாங்க, சொல்ல சொல்ல அதுவே டைப் ஆகும். இனி பேனா பென்சில் சீட்டு கூட வேலை இருக்காது. இது மட்டும் இல்லைங்க, இனிமே மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த கான்செப்ட் எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லி எழுதுற மாதிரி இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்ஸை விட பிராக்டிகல் எக்ஸாம் தான் அதிகமா இருக்கும். இந்த அப்டேட் இன்னும் சில வருடங்கள்ல வந்துரும். ஏர் டாக்ஸிஸ். இன்னைக்கு நம்ம எப்படி ஓலா ஊபர் டாக்ஸில வாடகைக்கு எடுத்து தேவையான இடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், அது மாதிரி ஃபியூச்சர்ல ஏர் டாக்ஸிஸ் தான் அவைலபிளா இருக்கும். ஃபியூச்சர்ல நம்ம ஏர் டாக்ஸிஸ் வாடகைக்கு எடுத்து தேவையான இடத்துக்கு சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஏர் டாக்ஸிஸ் எல்லாம் வந்துட்டா டிராபிக் ப்ராப்ளம் வராது. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கரெக்ட் டைமிங்க போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்த ஃபியூச்சர் டெக்னாலஜி எல்லாமே ஆல்ரெடி வெளிநாட்டுல வந்துருச்சு. இன்னும் இந்தியால ஆரம்ப காலகட்டத்துல இருக்கு. இப்போ நம்ம பார்த்த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜி வரப்போகுதுன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. சைனாக்காரங்க ஒரு ரோபோட்டை பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காங்க. சைனாக்காரங்க கண்டுபிடிச்ச வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை பார்க்க ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க.